மக்களே என்ன மீன் வாங்கியாச்சு. இன்னைக்கு என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாவல் மீன் தான். இந்த வாவல் மீன் வாங்குறத நான் நினச்சி கூட பார்த்துட்டு போகல. வீட்டிலேருந்து என்ன நினச்சிட்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ரூபாய்க்கு சாலையே நெத்தலியை வாங்கி நல்லா மாங்காய் முருங்கைக்காலாம் போட்டு கறி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கணும், வச்சுட்டு ஒரு 2 நாள் ஒத்தரை இல்லாமல் இருக்கணும்னு நினச்சேன். பார்த்தா இந்த வாவல் மீன் அப்படியே பல்ல பல்ல காட்டுது மக்களே. இந்த வாவல் மீனை டேஸ்ட்டை வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு இதை வாங்காமல் இருக்க மாட்டாவ. அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். இந்த மீனோட தலை கூட அப்படி பஞ்சு போல் இருக்கும் மக்களே. ஒரு இதுவும் வேஸ்ட் ஆகாது. முள்ளை கூட நம்ம சவச்சி அப்படியே சாப்பிட்றலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்கப்புறமா வெள்ளை வாவல் தான் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாவலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை வாங்கிட்டே பார்த்துக்காங்க. வாவல் மீனை கழுவுறது கூட ரொம்ப ஈஸி மக்களே. ஏன்னா முள்ளெல்லாம் அவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நம்ம புது கத்தி சிறப்பாக வெட்டுது பார்த்தீங்களா. எப்படி மீனெல்லாம் அல்வா துண்டு போல் வெட்டுது. அல்வா தோத்திரம் அவ்வளோ அழகாக நம்ம கத்தி சூப்பராக வெட்டி கொடுத்துட்டு. வாவல் மீன் எப்படி வெட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சைடில் வந்து செவில் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் கொஞ்சம் பரண்டி பரண்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து லைட்டாக தான் செல் இருக்கும். அதை லைட்டாக சுரண்டி எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறமா எப்பவும் போல் கட்டிங்க போட்ட வேண்டியதான். சூப்பராக வாவல் மீன் ரெடி. இனிமேல் வந்து குழம்பு வச்சா பொரிச்சா சாப்பிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.